प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ॐ नमो विष्णवे प्रभविष्णवे। परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे। आर्था विषण्णा शिथिलाश्च भीधात् घोरेषु च व्याधिषु वर्तमानाः सङ्कीर्त्य नारायण शब्दमात्रं विमुक्तदुःखा सुखिनो भवन्तु। आर्था विषण्णा शिथिलाश्च भीधात् घोरेषु च व्याधिषु वर्तमानाः सङ्कीर्त्य नारायण शब्दमात्रं विमुक्तदुःखा सुखिनो भवन्तु। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यच्च सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। பியூட்டிஃபுல் மா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப ஜெய் நல்லா ஸ்ரீ கிருஷ்ணா. வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. प्रपन्न पारिजाताय स्तोत्रवेदिकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय मृदुदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता பியூட்டிஃபுல் ஜி, ரொம்ப அழகா இருந்தது. பக்தி யோகத்துக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த கீதைங்கிற அமிர்தத்தை வச்சுட்டு பக்தி யோகத்துல கால வைக்கிறதுக்கு 7வது அத்தியாயம் தான் சரியான அத்தியாயம். 7வது அத்தியாயம் நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பிரார்த்தனா 2 ஸ்லோகங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அதை எடுத்துட்டு 2 ஸ்லோகங்கள் நேற்றுக்கு முடிச்சோம். அந்த 2 ஸ்லோகம் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 3, 4, 5 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். பிரார்த்தனாவோட ஸ்டார்ட் பண்ணலாம். மத்த பரதரன்னான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்டன. முக்காசி எல்லா ஸ்லோகத்திலையும் பகவான் என்ன சொல்றேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு 7வது அத்தியாயத்துல. அதேதான் கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகத்திலயும் வருது. அவதரணிக்கால இருந்து ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா அத சப்தமோऽध्यायः. श्री भगवानुवाच मय्यासक्तमनः पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु ज्ञानन्तेऽहं सविज्ञानमिदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यज्ञातव्यमवशिष्यते. ஞானம் விஞ்ஞானம் 2 நான் கூறுவேன். அது அறிஞ்ச பின் உனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்ல அறியறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். 3வது ஸ்லோகத்துக்கு போலாம். மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்துவதः. மனுஷ்யானாம் மனிதர்களில்
சஹசிரேஷு ஆயிரக்கணக்கான, கஷ்டித் சிறிதளவு, யததி முயற்சி, சித்தயே காரிய சித்தி, யததாம் அவர்களில், அபி மட்டும், சித்தானாம் வெற்றி பெறுபவர், கஷ்டின் சிலர், மாம் நான், வேத்தி அறிவார், தத்துவத்தக அடிப்படை ரீதியில். ஆயிரக்கணக்கான மனிதர்களில் சிலர் சித்தி அடைய முயற்சிப்பார். அந்த சித்தி அடைந்தவரில் சிலர் என்னை அடிப்படை ரீதியில் அறிவார். அதாவது முயற்சிப்பார், முயற்சி பண்றவாள் சிலருக்கு சித்தி கிடைக்கும். அந்த சித்தி கிடைக்கிறது சிலர் தான் என்ன அடிப்படை ரீதியில் அறிவார் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். மனுஷ்யானாம், மனுஷ்யானுமிதாக நாம் சஹஸ்ரே, ஹஸ்ரே ஹமிராக, ஷு ஸ்ரே, ஷு ஸ்ரே நெடில் எழுத்தினால ஷு ஷார்ட் ஆயிடும். கஷ்டி கமிதாக, சித்ய சீமிதாக, கஷ்டித்ய ததி, இந்த திய வர்றதுனால தத்தின்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் கவனம் பண்ணிட்டு. கஷ்டித்ய ததி, ததி சித்தயே, சித்த சீமிதாக, யததாமபி சித்தானாம், யததா அங்க தத்தி இங்க தத்தா, யததாமபி தா எழுத்தெல்லாம் மபி ஷார்ட் ஆயிடும். சித்தானாங், சித்தா சீமில் ராகத் கொடுத்து, சித்தானாங் கஷ்டின்மாம், கஷ்டின் இஷன் சேர்க்கல கமில் ராகத், சின்மா சீமில் ராகத், மாம் வேத்தி ரெண்டு இருக்கு, வேத்தி தத்துவதஹ, தத்துவ ரெண்டு இருக்கு, தத்துவ இல்ல தத்துவதஹ. மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித்யததி சித்தயே, யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவதஹ. மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித்யததி சித்தயே. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கா, அதுல இருந்து ரொம்ப குறைச்சலான ஒருத்தர் கூட இல்ல. அந்த மாதிரி இந்த பர்ஃபெக்ஷனுக்கு பாக்குறவா, முழுசா பாக்கணுங்கிறதுக்கு சித்தி பண்றவா, முயற்சி பண்றவா ரொம்ப குறைச்சல். மனுஷா அப்படின்னா சாப்பிட்டு தூங்கிண்டு குடிச்சுண்டு பாக்கி இருக்கிற மிருகங்கள் மாதிரி அலைஞ்சுண்டு. ஆனா இந்த ஆறாவது அறிவு, மனசு, அறிவு, புத்தி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவா அவதான் மனுஷா. அதுலயே சரியான வழியில நடந்துக்கணும். இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுலயே சரியான வழியில சாஸ்திரங்கள் சொன்ன மாதிரி பண்றதுல சரியான வழியில நல்லது பண்ணிட்டு இருக்கிறவா அதே கொஞ்சம் குறைச்சலானவா. இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தானா ஒரு ஆயிரக்கணக்கான பீப்புள் தான் அந்த மாதிரி இருப்பா. கோடிக்கணக்கான மக்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு வர்ச்சுவஸ் வாழ்க்கை வாழறதுக்கு முயற்சி பண்ணுவா. அதுல கூட ரொம்ப குறைச்ச ஆனாதான் இந்த பர்ஃபெக்ஷன், இந்த முழு அர்த்தம் பகவான் அப்படி அடையணும், பகவானை முழுசா அறிஞ்சிக்கணும் அப்படின்னு பண்றவா மிக 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 அரிது. ஏன்னா பகவான் சொல்ற இதை அறிஞ்சப்பதான் அதுக்கு மேல அறியறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதான் அல்டிமேட் பர்ஃபெக்ஷன், அதுதான் அப்படின்னு பகவான் போன ஸ்லோகத்தை சொன்னார். அதை அடையற பாக்குறவா ரொம்ப ரொம்ப குறைச்சுவா. முக்காவாசி பீப்புளுக்கு இந்த ஜென்மத்துல இந்த உடம்போட இந்த இந்திரியங்களோட இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற
சுகானுபவங்களுக்கு எப்படியாவது கிடைக்கணுமேங்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருப்பா. முக்காவாசி அப்படிதான். நம்மளே இப்ப கேட்டு 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 அதுல இருந்து வெளியில வர பாக்குறோம். இப்பவும் நம்மளோட ஒரு பாதி மனசு, பாதி உடம்பு, பாதி புத்தி, பாதி காலம் எழுந்தணும்னு வர முதல் தாட்டு என்னவா இருக்கு? இன்னையோட பொழுது நல்லா போகணுமே, நமக்கு வேணுங்க இந்த உடம்பு, இந்த உலகத்துல இருந்து வர சுகானுபவங்கள்லாம் நமக்கு வரட்டுமே, துக்கங்கள்லாம் வராம இருக்கட்டுமே, இவ்வளவுதான் நம்ம மனசுல காலம்பர எழுந்துடணும்னு ஃபர்ஸ்ட் தாட். நம்ம அந்த ஆயிரக்கணக்கான அந்த வர்ச்சுவஸ் லைஃப் வாழ நம்மளோட கணக்கு வச்சுக்கலாம். சாஸ்திரங்கள் எப்படி சொல்லிக்கோ அது தகுந்தாவில் நடந்துக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிற அந்த ஆயிரக்கணக்கிலயா நம்ம இருக்கோம். ஆனா நமக்கே இந்த இந்த ஜென்மத்தோட இந்த உடம்போட சுகானுபவங்களுக்கு தவறுக்கு மேலில வரத்துக்கு கூட நம்மளால மனசு வரல. அதையும் தாண்டி கொஞ்சம் வெளியில வந்தாலும் நம்மள இந்த ஸ்வர்க்கம் வரைக்கும் போனா போறோம், இந்த ஸ்வர்க்க உலகம் கிடைச்சா போறோம், நமக்கு பகவான் ஸ்வர்க்கத்தை கொடு அப்படிங்கிறோம். ஏன்னா ஸ்வர்க்கத்துல இதை விட நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு இங்க கஷ்டப்படுற துக்கங்கள்லாம் வேண்டாம், இதுக்கும் மேல போய் ஒரு சொர்க்க லைஃபாவது வாழலாமே அப்படின்னு நினைச்சுக்கோம். அதையும் தாண்டி பகவான் அடையணும், பகவானை புரியணும் அப்படிங்கிறது ரொம்ப அரிதானவா சில பேருக்கு தான் அது வரும். இந்த சுகானுபவங்களை நினைச்சிட்டு அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவாளுக்கு திருப்பி திருப்பி இந்த மரணம், இந்த மாதிரி ஜென்மம் வந்துட்டே இருக்கும். 84 லட்ச யோனிகள் இருக்கு, எங்கேயாவது ஒரு யோனியில பிறந்துட்டு இருப்போம். ஆனா நமக்கு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சதுனால நமக்கு ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு இதுக்கும் மேல போறதுக்கு. இதுக்கும் மேல போறதுன்னா ஸ்வர்க்கம் தான் நமக்கு மனசுல வர்றமே முதல்ல, தவிர ஸ்வர்க்கம் பிராப்தி ரஸ்து அப்படிதான் நினைச்சுப்போம். ஆனா அதையும் அரிதானது பகவான முழுசா அறிஞ்சுக்கிறது. எத்ததாம் அப்படி சித்தானாம், சித்தானாம்னா இந்த வெறும் பகவான அடையணும் அப்படின்னு ஒரு மனசு வருது, மனசெல்லாம் பியூர் ஆகி தூய்மை ஆகி அத அடையணுங்கிறது தான் சித்தானாம். எத்ததாம் முயற்சிக்கிறது, எத்ததாம் அந்த மாதிரி சாதகர்கள் இந்த சித்தம், இந்த மனசு கிளியர் ஆகி பகவான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவா கஷ்சின்னம் வேத்தி தத்துவத்தா, அதுலயும் ரொம்ப குறைச்ச நாளால்தான் என்ன தத்துவ ரீதியிலேயே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ ஒரு கர்மயோகி, ஞான யோகி, தியான யோகி எல்லாரையும் பார்த்தோம். அவளுக்கெல்லாம் அந்த சத்கதி கிடைக்கும். இதெல்லாம் பண்ணினா நம்மளால பகவான் சொல்ற மாதிரி துக்கத்திலேருந்து வெளியில வர முடியும், இந்த புனர்ஜென்மத்திலேருந்து வெளியில வர முடியும். பட் அவளுக்கும் பகவான முழுசா தெரியாது. எத்ததாம் அப்படி சித்தானாம், அவ முயற்சி பண்ணி பண்ணி ஒரு சித்தியை அடைஞ்சிருக்கா. அவளோட யோகத்துல, எந்த யோகத்துல, கர்ம யோகத்துல, ஞான யோகத்துல, தியான யோகத்துல அவளுக்கு சித்தம் கிடைச்சிருக்கு. ஆனா அதுலயும் குறைஞ்ச பேருக்கு தான் என்ன முழுசா தத்துவ ரீதியா என்ன அறிவா. பக்தியா மாம் அபிஜானாதி யாவான்யஸ்மி தத்துவத்தः.
18வது அத்தியாயத்தில் சொல்லிட்டு என்ன முழுசா அறியணும்னா பக்தி யோகம் தான் பண்ணணும். அது பண்ணலைன்னா என்ன முழுசா அறிய முடியாது. கஷ்டின் மாம் வேத்தி தத்துவத்துவா. மாம் அப்படின்னா பகவான் தன்னை சொல்ற. தன்னைன்னா தன்னோட என்டையர் ரூபத்தை, நிர்குணமான சகுணமான ரெண்டுத்தையுமே முழுசா என்ன கண்டுபிடிக்கிறது, தெரியறது. வேத்தி அறிவது, தத்துவ ரீதியில். ஏன்னா வெறும் யோசிச்சுண்டு தாட்ஸ்னால பகவான் கிடைச்சிட முடியாது. கர்ம யோகம் பண்றதுனால, தியான யோகம் பண்றதுனால பகவானை முழுசா அடைஞ்சிட முடியாது. எப்படி ஒரு மாட்டுக்குட்டி மாடோட பால் மட்டும் குடிச்சதுனால அதுக்கு வந்துடுது இல்ல முழு சித்தம். அதுக்கு அந்த மாடு அதை தடவிண்டு அதை நக்கின்னு இருக்கும். அதுல இருந்து வர நரிஷ்மெண்ட்டே அதுக்கு புரியாத ஒரு நரிஷ்மெண்ட். அந்த அந்த மாட்டுக்குட்டிக்கு அதோட நரிஷ்மெண்ட் என்னன்னு தெரியும். மாதிரி பகவானோட நம்ம மேல ஒரு கருணை இருந்தாதான் இந்த மாடு எப்படி நம்மள அந்த மாட்டுக்குட்டியை நக்கி அதுக்கு இப்ப நரிஷ்மெண்ட் கொடுக்கறதோ அந்த மாதிரி பகவான் நம்மள மேல அன்பு காட்டி நம்ம மேல ஒரு பாசம் காமிச்சு நம்மள அவரோட அருள் இருந்தாதான் நம்மளால இந்த பகவானோட முழு ஸ்வரூபமும் நம்மளால பார்க்க முடியும். கர்மயோகம்னால சாந்தி கிடைக்கும். ஏன்னா நமக்கு இந்த பிணைப்பெல்லாம் போயிடும். யாகா சாந்தி அனந்தரம், சாந்தி கிடைக்கும். ஞான யோகத்தினால ஒரு பிளிஸ் நமக்கு நம்ம அறிஞ்சிக்கிற ஒரு பிளிஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஞான யோகத்தினால. ஆனா முழு பகவான் அடையணும்னா பக்தி யோகம் தான் பண்ணணும். அப்பதான் பகவான முழுசா அறிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கு எதுல இருந்தாவது ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுனா அந்த அந்த பொருள்னால நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை. இந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால அதோட ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை. இந்த பணத்துக்கு பின்னாடி நம்ம அலையறோம்னா அந்த பணம் என்னன்னு அறிஞ்சதுனால வருது இல்ல, அதுக்கும் தாண்டி ஏதோ இருக்குது. இப்ப பணத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு பேராசை ஏற்படுது அப்படின்னா அது பணம் என்ன அப்படின்னு அறிஞ்சிருந்தவர்களுக்கு அது வராது. அதையும் தாண்டி ஏதோ இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு கிரீடு வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி பகவான் அறிஞ்சுண்டு வெறும் இந்த கர்மயோகம், தியான யோகம், ஞான யோகத்திலிருந்து இந்த அந்த அந்த நாலேஜ்னால மட்டும் போராது. அதையும் தாண்டி ஒரு பக்தி யோகம், பகவானோட ஒண்ணு சேரணும், பகவானை முழுசா அறிஞ்சுக்கணும்னா அதை பண்ணணும். அதான் பகவான் சொல்றார், இந்த மாதிரி பண்றவா ரொம்ப குறைச்சல். கஷ்டின் மாம் வேத்தி தத்துவத்தா பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல தன்னோட குணங்கள் என்னன்னு 4வது 5வது ஸ்லோகத்துல 2 சொல்றார். அழகான ஸ்லோகங்கள். 4வது ஸ்லோகம். பூமிராப்போ நலோ வாயு खम मनो बुद्धिरेवच अहंकार इतीयं मे भिन्ना प्रकृतिरष्टधा. பூமி, ஆப்போ நீர், அனலோ தீ, வாயு காத்து, கம் விண்ட் ஸ்பேஸ், ஈதர் அப்படிங்கிறோம்,
மனோ மனசு புத்தி புத்தி ஏவ கூட ச மற்றும் அகங்காரம் அகந்தை சொல்லலாம். ஆனா ஈகோ தான்கிற ஒரு கான்சியஸ்னஸ் அகங்காரம் இதி இவ்வாறு இயம் இந்த மே என் பின்னா வேறுபட்ட பிரகிருதி இயற்கை அஷ்டதா 8 வகை. பகவான் தன்னோட 8 வகை இயற்கையை சொல்றார். பூமி, நீர், அக்னி, காற்று, விண், பஞ்சபூதங்கள், அத்துடன் மனசு, புத்தி, ஈகோ, அகந்தை, இவ்வாறு என் வேறுபட்ட 8 வகை இயற்கை அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு சரணமா பார்க்கலாம். பூமிராப்போ நலோ வாயு. பூமி, பூ அது பூமி இல்ல, பூமி ராப்போ நலோ வாயு. ராப்போ லோ வா எல்லாமே நடுல எழுத்துக்கள். ராப்போ நலோ வாயு கம்மனோ, க அது கம்மனோ இல்ல, கம் மனோ புத்திரே வச்ச. புத்தி பூமியிலாக, ரே வச்ச, ரே நடுல எழுத்து, எழுத்து சொன்னா வச்ச ஷார்ட் ஆயிடும். அஹங்கார, ஹங்கா இங்கனால ஹ ஆகாத் கொடுத்து அஹங்கார இதியம்மே, இதி நடுல எழுத்து எம்மே, பின்னா பின்னா 2 நா இருக்கு, அப்புறம் நாக்கு மேல நாக்கு அப்புறம் ஆகாத் கொடுத்து பின்னாப்ர, பின்னாப்ர எல்லாம் சேர்த்து சொல்லணும். பின்னா பிரகிருதிரஷ்டதா, பின்னா பிரகிருதி ரஷ்டரம் ஆகாத் கொடுத்து ரஷ்டதா. ஸ்லோகம். பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவ ச அஹங்கார இதியம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. பகவான் அர்ஜுனனுக்கு என்னோட முழு எசன்ஸ் என்னவோ, என்னோட நான் என்னங்கிறது, என்னோட முழு குணமும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அதுல இந்த ஸ்லோகத்துல தன்னோட 8 அம்சங்களை சொல்ற. பஞ்சபூதங்கள், அதை தவிர மனசு, புத்தி அண்ட் அகங்காரம், இதெல்லாம் என்னோட பிரகிருதி, என்னோட குணங்கள் அப்படிங்கிற. இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் அதனால வர காரணங்கள் எல்லாமே அதுல அடங்கியிருக்கிறது. இல்ல நீர், தண்ணீர் அப்படிங்கிறது வெறும் நீர் மட்டும் இல்ல, அந்த மாதிரி இருக்க எல்லா லிக்விடும், நெருப்பு அப்படின்னா நெருப்புல இருக்கிற ஒளியும் சரி, அதுல இருக்கிற ஹீட் உஷ்ணமும் சரி, ரெண்டுமே எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த பிரகிருதி. பகவான் இந்த இதெல்லாம் தான் என்னோட பில்டிங் பிளாக்ஸ், இதுல இருந்தா இந்த என்னோட நேச்சர், என்னோட குணத்தோட பில்டிங் பிளாக்ஸ் இதுதான் பிரகிருதியோட. பகவான் நம்ம ஒரு மூர்த்தியாவோ பார்த்துட்டு, ஒரு விக்கிரமா பார்த்துட்டு, ஒரு கோயில்ல இருக்கிற ஒரு பகவான ஈஸ்வரன் பார்க்கறது, இதை பார்க்கிற விதமே தனி. இப்ப 8 வகம் எல்லாத்துலயுமே பகவான், பகவான் என்னோட குணம் என்னன்னா, நான் என்ன அப்படிங்கிறதுக்கு என்னோட 8 குணங்கள் இது அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படின்னா என்ன சொல்ற, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாமே பகவான், எல்லாமே பகவான்ல இருந்து வந்ததுதான் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு புத்தி வந்துருச்சுன்னா, எதுலையுமே நமக்கு ஒரு கோபம், அகங்காரம், இது சுயநலம், கிரீடினஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். கோபம் இதெல்லாம் ஒண்ணுமே வராது. எல்லாமே பகவான் தான் பண்ணியிருக்கா. ஏன்னா பக்கத்தாத்துக்காரன்ட்ட பெரிய கார் இருந்தாலும் அதுவும் பகவான் தானே பண்ணியிருக்கா. என்கிட்ட சின்ன கார், அதுவும் பகவான் தானே பண்ணியிருக்கா. எல்லாமே பகவான் பண்ணது தானே.
அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சு. அதை தவிர 3 இந்த 5 பஞ்சபூதங்களை தவிர 3 சொல்றார். இப்ப நம்ம காலங்காத்தால எழுந்துட்டோன்னு, அதாவது ஒரு மயக்க ஸ்திதியிலேருந்து உணர்ச்சியோட இருக்கிற ஸ்திதிக்கு வருது. நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது. இப்போ ஒண்ணுமே தெரியாது. முதல்ல எழுந்துடனே தான் யாருங்கிறது தான் ஒரு உணர்வு வரும். தான் ஒரு மனுஷன், தான் அப்படி தன் பேர் நினை வரும், தன்னோட தான் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதுக்கப்புறமா தான், ஓ நம்ம இங்க படுத்துட்டு இருக்கோம், இந்த வீட்டுல படுத்துட்டு இருக்கோம், இப்ப வந்து காலங்காத்தால 6 மணி ஆறுது அப்படின்னு ஒரு மனசுக்கு வரும். முதல்ல சப்ஜெக்ட் அவேர்னஸ், தான் யாரு அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் தன் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் அது வரும். மனசு யோசிக்க ஆரம்பிக்கும். முதல்ல தாங்கிறது ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் அது மனசு யோசிக்க ஆரம்பிக்கும், புத்தி. அதுக்கப்புறமா நம்மளோட மனசு வந்து இருக்கிற பக்கத்துல இருக்கிற இந்திரியங்கள்னால வர இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம், பொருள்கள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ அதே மாதிரிதான் ஒரு தூக்கமான நிலை, ஒண்ணுமே இல்லாத அன்கான்சியஸ் ஸ்டேட்டா இந்த பிரகிருதி எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அந்த பிரகிருதி வந்து ஒரு கான்சியஸ் ஸ்டேட்ல வரத்த முதல்ல என்ன வருதுன்னா அகங்காரம், தன்னோட ஈகோ, தான் என்ன அப்படின்னு ஒரு புரியுற இது. இது நம்ம தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அனுபவிக்கிறோம்னா, அண்ட் இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த யோசிக்கிறதுக்கு புத்தி அப்புறமா வருது. அப்புறம் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது மனசு. இது ரைட்டு, இது ராங், இது சூடு, இது குளிர்த்தா இருக்கு, இதெல்லாம் அப்புறமா தான் வருது. அது நம்மளோட மனசு. அதுக்கப்புறமா தான் இந்த எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோங்கிறது வருது. இது அந்த பஞ்சபூதங்கள். அதேதான் பகவான் இத ரிவர்ஸ்ல சொல்லிட்டு வர. முதல்ல பஞ்சபூதங்களை சொல்லிட்டு மனசு, புத்தி, அகங்காரம். அதேதான் இந்த 8 வகை என்னோடது. இதெல்லாமே நான் தான் பண்ணிருக்கேன், இதெல்லாம் என்னோடதுதான், என்னிலேந்து என்டேந்து வந்ததெல்லாம் இது அப்படின்னு பகவான் சொல்றாரு. என்டேந்து இந்த பிரகிருதியை நான் பண்ணிருக்கேன். எப்படி வந்து இந்த எட்டுக்கா பூச்சி தனக்குள்ளேந்து ஒரு 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 மாயமான உலகத்தை கிரியேட் பண்றது. முண்டக உபனிஷத்துல இதேதான் சொல்லியிருக்க. யதோர்ணாபி சுருஜதே கிரகண தேஜ யதா பிருத்திவ்யாமோஷதய சம்பவந்தி யதா சதப்புருஷாத் கேஷலோமானி ததாக்ஷரா சம்பவதி விஸ்வம். எப்படி எட்டுக்கால் பூச்சி தனக்குள்ளேந்து ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அந்த உலகத்தை தனக்குள்ளே எடுத்துன்னு போயிடுறதோ, எப்படி ஓஷதயா பிளான்ஸ் இந்த இந்த பூமியிலேந்து வெளியில வருதோ, எப்படி புருஷாத் கேஷலோமானி புருஷர் மனிதாரோட தலையிலேந்து எப்படி முடி வருதோ, அதே மாதிரி எனக்குள்ளேந்து இந்த எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். ரொம்ப அழகா இருக்கு. நம்மளோட சித்தாந்தங்களை பார்த்தேன்னா
எவ்வளோ இந்த வெஸ்டர்ன் பிலாசபர்ஸும் பிசிசிஸ்டும் இவ்வளோ ஜென்மமா பண்றத ஆயிரங்கள் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எழுதி வச்சிருக்கோம். இதெல்லாம் எனர்ஜிலேருந்து வந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாரும் பூஜிக்கிறா அப்படின்னா என்ன? E=mc² அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனர்ஜி மாஸ்ல இருந்து வரும், மாஸ்ல இருந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகும், எனர்ஜி மாஸ்ல இருந்து வரும், எனர்ஜியே மாஸ் ஆகும், மாஸே எனர்ஜி ஆகும். E=mc². அத குவாண்டம் மெக்கானிக், குவாண்டம் தியரி சொல்லிட்டு அது 2 ways, டுவெல் பார்ட்டிக்கல், அதாவது பார்ட்டிக்கல் வேவ் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு இன்னொரு சித்தாந்தம். எல்லாமே ஒண்ணு சித்தாந்தம் தான் அப்படின்னு நம்மளோட உபனிஷத்துகள்லாம் அதுக்கு என்னைக்கோ முன்னாடி சொல்லிருக்கு. தைத்திரேய உபனிஷத்து ரொம்ப பழங்கால உபனிஷத்து. தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாஷ சம்பூதः, ஆகாஷாத் வாயுஹு, வாயோர் அக்னிஹ, அக்னோராபஹ, அத்பய பிருத்திவிஹ, பிருத்திவ்யா ஓஷதயா ஓஷதீப்யோன் நம் அன்னாத் புருஷः சவா ஏஷ புருஷோன்னர சமயः. என்னோட எனர்ஜி, என்னோட என்டேந்து ஆகாஷா, முதல்ல ஆகாசம் வந்தது. ஆகாஷத்திலிருந்து வாயு வருது, காத்து. வாயோர் அக்னிஹி, வாயுலேருந்து அக்னி வருது. அக்னேராபஹா, அக்னிலேருந்து தண்ணி வருது. அத்யஹ பிருத்திவிஹி, தண்ணியிலேருந்து பிருத்திவி வருது. பிருத்திவ்யா ஓஷதயா, பிருத்திவிலேருந்து மரம் செடி கொடிகள்லாம் வருது. ஓஷதிபியோன்னம், இந்த ஓஷதிபியோ, இந்த பிளான்ட்ஸ்ல இருந்து, இந்த மரம் செடி கொடிகள்ல இருந்து அன்னம் வருது. அன்னாத் புருஷா, இந்த அன்னத்துல இருந்து தான் புருஷன் வந்திருக்கா, மனிதர்கள் இருந்து அதுல இருந்து வந்திருக்கா. எப்படி அந்த முன்னாடி அந்த ஒரு பிலாசபி சொன்னோம், எப்படி காலம்பர அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ் வரைச்ச முதல்ல மனசு, முதல்ல நம்மளோட அகங்காரம்ல இருந்து புத்தி, புத்தியில இருந்து மனசு, மனசுல இருந்து பஞ்ச தத்துவங்கள் எப்படி வருதுன்னு பகவான் இங்க திசையிலேன்னு சொல்லிட்டு வர்றார். எப்படின்னா, நான் முதல்ல இந்த ரொம்ப சூக்ஷ்மமானது என்னது, ஆகாசம், புரியவே புரியாது, ரொம்ப சூக்ஷ்மமானது. அதோட கொஞ்சம் குறைச்சலா இருக்கிறது என்னது, காத்து. காத்தோட அட்லீஸ்ட் காத்து இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த காத்துல இருந்து அக்னி அந்த காத்தோட ஒரு எக்ஸ்ட்ரா பவர். அது இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அக்னிலேருந்து விஷுவலாவும் நமக்கு புரியுது, பார்க்கறதுக்கும் நெருப்பு தெரியறது, அண்ட் உடம்புக்கும் புரியுது. ஏன்னா அதுல இருந்து ஒரு உஷ்ணம் வருது. எப்படி நமக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு இருக்கு. அக்னிலேருந்து காற்று வருது, தண்ணி வருது, நீர். நீர்ல இருந்து பிருத்திவி வருது. பிருத்திவியில பார்த்தீங்கன்னா முக்காசி தண்ணி தான். அந்த நீர்ல இருந்து வருதுதான் அந்த செடி கொடிகள். இந்த செடி கொடிகள்ல இருந்து அன்னத்துல இருந்து நம்ம வரோம். பார்த்தீங்களா, பகவான் தன்னோட இந்த 8 குணங்களையும் எவ்வளவு ஒரே ஒரு ஸ்லோகத்துல சொன்னது. பகவான் நம்ம பிசிசிஸ்ட்லாம் மண்டை உடைச்சுட்டு இருக்கா இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதை எதுக்கு மண்டை உடைச்சுக்கணும், புரிஞ்சுட்டு இருக்கோம்ல, இது போருமே நமக்கு. அதை ப்ரூவ் பண்ணணும்னு எல்லாரும் தெரிஞ்சுருக்கா. ப்ரூவ் பண்ண தேவையே இல்லை. பகவான் இருக்கிறது ப்ரூஃப் வேண்டாம் நமக்கு. பகவானை அனுபவிக்கணும். அவரை குறைஞ்சுட்டு இருக்க கூடாது. எங்க இருக்கா, இங்க இதெல்லாம் இருக்கு, அக்செப்ட் பண்ணிட்டு போறதுதான் நம்மளோட. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம் எடுக்கலாம்னு பார்த்தேன், டைம் இருக்காது போல இருக்கு. ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். இதுல இருந்து நமக்கு நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. பகவான் என்ன சொல்றேன்னா, ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி இவ்வளவு பேரு பகவான எவ்வளவுலாம் பண்ணி புரிஞ்சுண்டு அதோட பகவான் சொன்ன வழியில
சாஸ்திரங்களை பிரபடி நடந்தாலும் பகவான தத்துவ ரீதியில புரியறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. அதுக்கு பக்தி வேணும். பக்தி வேணுங்கன்னா அதுக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கைக்கு தான் பகவான் சொல்ற இதெல்லாம் என்ல இருந்து வந்திருக்கு நம்பு. நம்பிட்டா அதோட நமக்கு அப்புறம் பக்தி ஆட்டோமேட்டிக்கா வரும். பக்தி வந்துன்னா சரணாகதி அடுத்த ஸ்டெப் நமக்கு சரணாகதி. அந்த மாதிரி ஒரு சரணம் அடைஞ்சுன்னா ஒரு மாட்டுக்குட்டி தன் மாடு கிட்ட தன்னோட அம்மா கிட்ட எப்படி சரணமா வந்தோம்னா அதோட கிரேஸ் அதோட அருள் அதுக்கு வருது. வெறும் அறிஞ்சா மட்டும் போராது. பகவானோட அருள் நமக்கு இருந்தாதான் பகவானை முழுசா தெரிஞ்சுக்க முடியும். பகவானை முழுசா தெரிஞ்சிருந்தாதான் பகவானோட ஐக்கியமாக முடியும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜாஸ்தி எழுதிட்டு 2 நிமிஷம் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் சுஜாதாஜி. जय श्री कृष्ण।